ஸோ ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து சவுத் ஆஃப் 50% தமிழ்நாடை வந்து கவரேஜ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து அதோட செகண்ட் பார்ட் தான் வந்து நார்த் ஆஃப் தமிழ்நாடு வந்து 50% கவர் பண்ணி போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த ட்ரிப் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், திருச்சி கலைஞர் அறிவாலயம் அந்த லொக்கேஷனில் இருக்கேன். ஜெய்சன் ப்ரோ வரேன்னாரு, இன்னொரு ஆளை காணோம். அவருக்காக தான் வெயிட்டிங்கு. வந்துட்டாருன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீச்சு பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் ஈசா தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளேஸ். லைட்டாக குளிருது ப்ரோ, காலையிலேயே குளிச்சுட்டு வரவும். என்ன ப்ரோ வர மாட்டாரா? டைம் ஆகிட்டே போகுது. சரி ப்ரோ, அவர் வந்து அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணி போடுறேன். ஐயா எப்படி இருக்கீங்க? சவுத் ஆஃப் 50% தமிழ்நாட்டில் பார்த்தது கடைசியாக இப்போ தான் பார்க்குறோம். 4:30 வரேன்னு சொல்லிட்டு எல்லா வாட்டியும் இப்படி தாங்க ஆகும். ஒரே டைமுக்கு வர முடியுமா? சோக்கா இருக்கு ஜாக்கெட் எல்லாம். என்ன இது? ஐடி கார்டு இப்படி எடுத்து நீட்டிடுவாங்க. ஐயோ பெட்ரோல் போட்டுருந்து ஜிபே வேலை செய்யுதா? 500 ரூபாய்க்கு தான் முடிச்சதா என்ன? ஆல்ரெடி இருந்துச்சா? 500 ரூபா போட்டேன். 500 ரூபா போடுறேன், லிமிட் இல்லைன்னு வந்துருச்சு. ஓஹோ, ஒரே சின்ன வேலை முடிச்சு போயிடுவேண்ணா. என்ன வேலை? டைம் மாறி போயிருக்கு எனக்கு, அதை மட்டும் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் தேவையாங்க? அதான் 2 நிமிஷம் தான். டீ போடுவோமா? இப்படி போயிட்டு கரூரில் போயிட்டுக்கோமா, அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, கிளம்பியாச்சு. கரூரில் ஒரு டீயை போட்டு டைரெக்டாக நடுவில் டைம் கிடச்சா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி ஈசா போய்ட்டு தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜும் வேறு இல்லை, பவர் பேங்க்கும் இல்லை. பவர் பேங்க் இருக்குது, பட்டு சார்ஜ் கம்மியாக இருக்குது பவர் பேங்க்லேயுமே. ஸோ வீடியோ பார்த்து போட்டுக்க வேண்டியதான். சரி ப்ரோ, பார்ப்போம். ப்ரோ ஒரு வழியாக கரூர் தாண்டி ஒரு டீ பிரேக்கை போட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம் ஈசாவை நோக்கி. சரியான பூச்சி ப்ரோ வர வழியில். பூச்சின்னு நைட்டில் முக்கியம் பாய. சரி, ஆனால் இது மலைச்சாரல் மாதிரி அடிக்குது ப்ரோ. அது வீடியோ எடுக்கல இதெல்லாம். அவ்வளோ பூச்சி சாரல் மாதிரி அடிக்குது. அப்பா, கேமராலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஒரு பொண்ணு போதான் ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டே போகுது, இங்கேயே விட்டா குளிக்கும் போல. ஆனால் இந்த சைடு லைட்டாக குளிர் எடுக்குது ப்ரோ. அந்த சைடு இந்த டைம்ல வேர்க்க ஆரம்பிக்கும், பட் இங்கே லைட்டாக குளிர் எடுக்குது. பரவாயில்ல, ஜில் ஜில்னு தான் காற்று இருக்கு. பட் ஆஃப்டர்நூன் அதுக்கு மேலே தான் தெரியும் ஹீட்டு. ரோடு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இவ்வளோ பெரிய கோயம்புத்தூர் ஸ்டேட்டுக்கு ஒன் வே ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. என்னாச்சு? ஆப்பை போட்டுருவோம். ஆப்பை போட்டுருவோம் ஈசாக்கு. கால்லாம் உதறுது தடன்னு லைட்டா. எனக்கு பிளட் கம்மியா இருக்குல்ல. எத்தனை கிலோமீட்டர் ஆயிடுது? கரெக்டா 100 இருக்கா? ஜூம் அவுட் பண்ணுங்க, ஜூம் அவுட். ஒரே ரோடு தானா? பல்லடத்துல ரைட்டு. ஓகே.
ஏய் ஆப்போசிட் ரோடு அது. ஏ ஜெய்சா, அது ஆப்போசிட் ரோடு ஜெய்சா. ஐயோ மாப்பிள்ள ஆப்போசிட்ல போயிட்டு இருக்காங்க. யோ இது ஆமாம் ப்ரோ, இண்டிகேட்டர் வேற எல்இடி மாத்தினேன், சேஞ்ச் பண்ணேன், ஃபிளாஷ் எல்லாம் போட்டேன். எல்லாம் ஓகே தான். என்ன சொன்னாங்கன்னா இண்டிகேட்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி தான்ப்பா அப்படின்னாங்க. ஒரிஜினலோட ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னாங்க. பர் பேர் வந்து 560 என்னமோ ப்ரோ. டோட்டலாக இருக்கே ஃப்ளாஷ் இண்டிகேட்டர்லாம் சேர்த்து 2500 ஆயிடுச்சு. அதில் என்ன சோகம்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் பின்னாடி வந்து ஒர்க் ஆகல, டிம் ஆயிடுச்சு ரொம்ப. வாங்கி ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 2500 500 போயிடுச்சு. இப்போ மாற்றினா பின்னாடி பேரோட அப்படியே மாற்றணும். ஏய் கொடுத்துறா. ஏ இல்லை நம்மளோட போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டரு. ஆனா ப்ரோ அங்க 30 கிலோமீட்டர் தான் ப்ரோ போட்டிருந்துச்சு, இங்கிட்டு 40 போட்டிருக்கு. ஐயோ ஆக்சிடென்ட் போல ப்ரோ. என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா ரத்தம் வந்து போன ப்ரோ. அப்பா ப்ரோ பைக்ல டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் போல ப்ரோ. மண் அள்ளி கொட்டி வச்சிருவானுங்க, அவ்வளோ மண்ணு சாப்பிட. எனக்கு தெரிஞ்சு டெத்து தான் நினைக்கிறேன். பையனா என்னன்னு தெரில, பார்த்தாலே குளம் நடுங்குது. ப்ரோ சேஃப்டி ஃபீச்சர் இல்லாமல் அவ்வளோதான் போகிறது ரிஸ்க். ஆனால் சேஃப்டி ஃபீச்சர் வந்து போகிறதுமே ரிஸ்க் தான். சேஃப்டி ஃபீச்சர் போட்டு போகிறது ஸ்பீடாக போகணும்னு சொல்லலை. பார்த்தோமே பயம் கொடுத்துருச்சு. என்னாச்சுன்னு தெரியல ஆக்சுவலா. பைத்தியம் மாதிரி சில பேர் ஓட்டுவாங்க ப்ரோ, எந்த பக்கத்துமே பார்க்க மாட்டாங்க. அவங்க குறுக்க போயிடணும் அப்படியே, அந்த மாதிரி பார்ப்பாங்க. குறுக்க மாதிரி ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு கரெக்டா பார்த்து கிராஸ் பண்ணி போறது இல்ல. அப்பா செஞ்சு ரைட் பண்றவங்க சேஃபா ரைடு பண்ணுங்கப்பா. கொஞ்ச நாச்சும் நாலேஜோட டிராவல் பண்ணுங்க. எந்த இடத்துல எப்படி போகலாம் அப்படின்ட்டு நாலேஜோட டிராவல் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஓட்டினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த மாதிரி தான். ஏய் அந்த கார்ல ஒரு பொண்ணு நல்லா கூட்டிட்டு போறியா? என்ன ஸ்தாயோலி பாருங்க, இந்த மாதிரி கிறுக்கனுங்களாலதான். அப்படி சொல்ல வரல. ஸ்பீடா போனாலும் எந்த இடத்துல எப்படி கரெக்டா போகணும்னு தெரியணும் ப்ரோ, இல்லைன்னா டெத்து தான். கார்ல முன்னாடி போறவ மொபைல் யூஸ் பண்ணிட்டே போறான். இப்பெல்லாம் போன தற்குறி, சரியான தற்குறியா இருக்கானுங்க. மொபைல் யூஸ் பண்ணிட்டே கார் ஓட்டிட்டு போறாங்க. சொல்ல யூஸ் பண்றது ஹைவேல அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டிராஃபிக் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து மொபைலோட யூஸ் பண்ணிட்டு போறான். ரொம்ப பைத்தியம், தற்குறி, சரியான தற்குறியா இருக்கான் போல. ஒரு இண்டிகேட்டர் போடுறது கிடையாது, பாட்டில் ஏறி போயிட்டு இருக்கான். ஹே ஜெய்சா, நானே இன்னொருத்தனை சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி போற பத்தியா?
இங்கே சாப்பிட்டு போயிடலாமா? இங்கே சாப்பிட்டு போயிடலாமா? யாரு கடை தெரியலையே. ஏ டீ கடைங்க அது. ஆ அங்கிட்ட போய் பார்ப்போமா? 5 கிலோமீட்டர்ல வரலன்னா அப்புறம் நிப்பாட்ட முடியாது வண்டியை. கிட்ட கடை இது, கடை இது. இங்க பாருங்க, இந்த டீ கடை. அப்ப அங்கல்ல வண்டி என்ன பாட்டணும்? சரி, அது நல்லா இல்ல. சரி, அங்க நிப்பாட்டிடுவோமா? அதான் லைட்டு அங்கிட்ட போய் பார்ப்போம். சும்மா அப்பப்போ ஏதாவது கிடைச்சா ஆன் பண்ணிக்கிறது. வேண்டாம் உங்களுக்கு. டீ குடிச்சிட்டேன்ல. சாப்பிட்டோன்னு வைங்களேன், டைரக்டா ஈசா போயிட்டு ஊட்டி தட்டி